ரைட். 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். நீங்கள் யாவரும் எடுத்துக்கொள்ளும்படி அன்பை கேட்கிறேன். புலமா? ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த சிலுவை தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் இதை பார்க்கிறீர்கள். இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நம்புகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். தேவ ஊழியர்களாகி நீங்கள் எங்களோடு சேர்ந்து நேரம் இருக்குமானால் நீங்களும் வேதத்தை எடுத்து எங்களோடு தியானிக்க அன்பை கேட்கிறேன். ஒருவேளை ஆலயங்களுக்கு போக முடியாதவர்கள், வீடுகளில் இருக்கிறவர்கள், நீங்களும் எங்களோடு சேர்ந்து இந்த சிலுவை தியானத்தை தியானிக்க அன்போடு அழைக்கிறேன். கடந்த சில நாட்களாக பல்வேறு தலைப்புகளிலே பேசியிருக்கிறேன். இதுவரைக்கும் ஒரு 70க்கு மேற்பட்ட சிலுவை தியான செய்திகளை பதிவேற்றம் பண்ணியிருக்கிறோம். ஏறக்குறைய 27 லட்சம் பேர் இதை பார்த்திருக்கிறார்கள். கர்த்தருக்கே மகிமை. எனவே தொடர்ந்து நாளின் செய்தினவென்றால் சிலுவையின் ஆண்டவரோடு சில நிமிடங்கள். இதுதான் இந்த நாளின் செய்தி. சிலுவையின் ஆண்டவரோடு சில நிமிடங்கள். நேற்று செய்தியிலே சிலுவையின் அருகே என்று சொல்லி பேசினேன். இன்றைக்கு செய்தி என்னவென்றால் சிலுவையின் ஆண்டவரோடு சில நிமிடங்கள். அதைத்தான் தியானிக்கப் போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் பலமுறை வாசித்திருக்கிறோம். திரும்ப ஒரு முறை வாசிக்க அன்பை கேட்கிறேன். நானே வாசிக்கிறேன். குற்றவாளிகளாகிய வேறு 2 பேரும் அவரோடு கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார்கள். 32ஆம் வசனம். 33ஆம் வசனம். வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அடுத்து 34ஆம் வசனம். அவர்கள் அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். வேகமாக வாசிக்கிறேன். 35ஆம் வசனம். ஜனங்கள் அவரை இகழ்ந்தார்கள். 35ஆம் வசனம். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்தார்கள். 37ஆம் வசனம். அவரை பரியாசம் பண்ணினார்கள். 37ஆம்